பிரதர் 10 பேத்துல வந்து கடைசியாக நீங்கள் 2 பேர் வந்திருக்கிறீங்க. இது கடைசியாக லக்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த பவுலில் வந்து 6 சாவி போட்டுருக்கோம், ஓகேங்களா? அந்த 6 சாவியுமே எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெட்டாக டைலாக போட்டு நீங்கள் கேட்பீங்க. ஹெட்டு உளுந்து நீங்கள் அதில் வின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சாவி எடுக்கணும். யார் கையில் வந்து பைக்கோட கீ இருக்குதோ அவங்களுக்கு இந்த பைக்கு. இதில் 6 சாவி இருக்குது. 6 சாவியில் பார்த்தீங்கன்னா ஒரு சாவி மட்டும்தான் இந்த என்எஸ்க்கு செட் ஆகும். அந்த லக்கி வின்னர் யாரும் இப்போ பார்க்க போகிறோம். 6லேருந்து ஒன்றே ஒன்று எடுக்கணும். 2 பேர் கையில் இருக்கிறத ரிவீல் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமோட ஃபைனல் ஸ்டெப்பில் இருக்கும். ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு சாவி இன்சர்ட் பண்ண போகிறாரு. இதில் வந்து யாருக்கு வந்து இந்த பைக் கிடைக்கும் போது அவங்க சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லோரும் லைவாக பாருங்க. போடுங்க பிரதர் 10 பேத்துல வந்து கடைசியாக நீங்கள் 2 பேர் வந்திருக்கிறீங்க, ஓகேங்களா? இப்போ கடைசி கேம் என்னென்னா, கடைசி கேமுமே லக்கை பேஸ் பண்ணி தான் இந்த வண்டி உங்களுக்கு கிடைக்க போகுது, ஓகேங்களா? நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ போட்டப்போ நீங்கள் நம்புனீங்களா குழுக்களில் கிடைக்க போகுது இந்த பைக் அப்படின்னப்ப? நான் 2 மணி தான் பார்த்தேன். ஓகே. நான் என்னோட பேர் வந்தோடனே ஷாக் ஆகிட்டேன். நீங்களே ஷாக் ஆகிட்டீங்க. ஓகே. ஆனால் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமும் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ பார்த்தோன்னே ஃபீல் ஆச்சு? எனக்கு சும்மா தான் நான் போட்டேன். ஒரு டபுள் மைண்டாக தான் போட்டீங்க. கிடைக்கதோ கிடைக்கலையோ, உண்மையோ பொய்யோ கலந்துக்குவோம் அப்படின்னு. ஆனால் இப்போ நம்புறீங்க? நம்புறீங்களா? சரி. நீங்கள் பிரதர்? நானும் நம்புகிறேன் ப்ரோ. நீங்களும் நம்புறீங்க. பட் ஆனால் நீங்களும் டபுள் மைண்டாக தான் போட்டிங்களா? நான் அப்படியே மேக்ஸிமம் அந்த இன்ஸ்டாகிராம்லலாம் ஈவெண்ட்ஸ் எதாவது நடந்துச்சுன்னா கலந்துக்குவீங்க. நீங்கள் மேக்ஸிமம் கலந்துக்கிட்டு தான் இருக்கீங்க ஆல்ரெடி. இதுக்கு முன்னாடி ஈவெண்ட்டுமே கலந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஈவெண்ட் சொன்னீங்களே, கார் கல்ச்சரல், கார்ஸ் கல்ச்சரல் MT-15 பைக், அதுலேயுமே நீங்கள் கலந்துக்கிட்டு இருந்தீங்க. ஓகே சரி. இப்போயுமே என்னென்னா, இது கடைசியாக லக்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிடைக்க போகுது, ஓகேவா? என்ன கேம்னா, இந்த பவுலில் வந்து 6 சாவி போட்டுருவோம், ஓகேங்களா? அந்த 6 சாவியுமே எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெட்டாக டைலாக போட்டு நீங்கள் கேட்பீங்க. ஹெட்டு உளுந்து நீங்கள் அதில் வின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சாவி எடுக்கணும். அது மாதிரி அடுத்த ஒரு சாவி எடுப்பார் அவர். வரிசையாக நீங்கள் 3 சாவி 2 பேரும் எடுத்துக்குவீங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு ஹெட்டாக டைலாக போட்டு வந்து நீங்கள் பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறீங்க. யார் கையில் வந்து பைக்கோட கீ இருக்குதோ அவங்களுக்கு இந்த பைக்கு, ஓகேங்களா? ஃபைனலாகவுமே லக்கை பேஸ் பண்ணி தான் கிடைக்க போகுது உங்களுக்கு. இந்த கேம் ஆரம்பித்ததுமே லக்கை பேஸ் பண்ணி தான், முடிக்கிறதும் கிடைக்கிறதுமே லக்கை பேஸ் பண்ணி தான் கிடைக்க போகுது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? இன்னும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ம் தெரியுதுங்களா? இது என்ன எத்தனை தெரியுது பிரதர்? தெரியலைங்களா? தெரியல. ஓகே இங்கே வாங்க, கேமரா கொண்டாங்க. 6 சாவியுமே உள்ள போட்டாங்க. இதுதான் அந்த சாவி, ஓகேங்களா? ஓகேவா? அதே சொல்லிடு. 6 சாவி இருக்குது. இதில் 6 சாவி இருக்குது. 6 சாவியில் பார்த்தீங்கன்னா ஒரு சாவி மட்டும்தான் இந்த என்எஸ்க்கு செட் ஆகும். அந்த லக்கி வின்னர் யாரும் இப்போ பார்க்க போகிறோம், ஓகேவா? ஓகே, போட்டுடலாம். ஹெட்டா டைலா போடுங்க. ஓகேவா ப்ரோ? உங்களுக்கு ஹெட்டா டைலா 2 பேர்த்தில் சொல்லுங்கள். ஹெட்டு உங்க டைலா ப்ரோ? இல்லை, ஹெட்டு கெட்டான்னு முடிச்சா அவருக்கு. ஓகே, ரெடியா? போலாமா? பார்த்துங்க. பிரதர் வந்து ஹெட்டு கேட்டிருக்காங்க. பிரதருக்கு வந்து ட்ரையல். யாருக்கு ஹெட்டு விழுவுதோ, யாருக்கு ஹெட்டு வந்து விழுவுதோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து சாவியை வந்து எடுக்கலாம் கையில், ஓகேவா? ரெடியா? ட்ரையல். ட்ரையலா? ஓகே ஓகே, நீங்கள் எடுங்க பிரதர். ஒரு ட்ரையல் சொன்னால் நீங்கள் எடுக்கலாம். ஒன்று எடுக்கணுமா? ஒரே ஒரு சாவி தான் எடுக்கணும். 6லேருந்து ஒன்றே ஒன்று எடுக்கணும். எடுத்துட்டீங்களா? ஒன்று எடுத்துட்டேன். அடுத்து அடுத்து ஒரு எடுத்துட்டீங்களா? கொஞ்சம் செலக்ட் பண்ணி கூட நல்லா எடுத்துங்க. அது உங்கள் சான்ஸ், உங்களோட கிடையாது. ஓகே ஓகே, இந்த பவுல் அங்கிட்டு மாற்றுங்க. வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, லைவில் வாங்க. ஒரே நிமிஷம். உங்கள் கையில் இருக்கிற காய இல்லை கண்ணை திறந்துடலாம். இப்போ 3 பேருக்கு சாவி இருக்குல்ல, கண்ணை திறந்துரு. அவங்க கண்ணை திறந்துட்டே போட்டோம். சரி ப்ரோ, ஒரு நிமிஷம். ஆமாம், உங்கள் கையில் இருக்கிற கீயை ரிவீல் பண்ணுங்க. 2 பேர் கையில் இருக்கிறத ரிவீல் பண்ணுங்க. சவுண்டில் கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு
மாப்பிள 2 பேரும் வந்துட்டு யாரு வந்து ஃபர்ஸ்ட் போட போறா அது ஹெட் ஆர்டர்ல தானே ஹெட் ஆர்டர்ல போடுங்க. இப்போ வந்து கையில வச்சுக்கோங்க. 2 பேருமே வந்து யாருன்னு முடிவு பண்ண போறாங்க. யார் வந்து அதாவது அவங்கள்ட்ட இருக்க 3 சான்ஸ் 3 கீ இருக்கு. அதுல வந்து யார் வந்து அந்த சாவியை ஃபர்ஸ்ட் போட போறாங்கன்னு அவங்கள செலக்ட் பண்ண போறாங்க. அதுவும் வந்து உங்களுக்கு டாஸ் போட்டு பாத்துறோம். என்ன ப்ரோ கேக்குறீங்க? கேட்டா உங்களுக்கு ஓகே ரெடியா ப்ரோ? யார் வந்து சாவியை போட இன்சர்ட் பண்ண போறாங்கன்னு செக் பண்ண போறோம். ஓகேவா? ரெடியா? ரெடியா பாப்பு லைவா பாத்துங்க ப்ரோ. யார் யார் நம்மளே வேற யாரு பாருங்க. வீடியோ மூலமா எல்லாம் தெரிஞ்சுங்க. ரெடியா? பாருங்க ப்ரோ. என்னது ஹெட் நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே வெயிட் ஓகேவா? மைக் என்ன கொடுக்க ஒரு சொல்லிடுவோம். ஓகே ரெடியா? சார் ரெக்கார்டில் தானே இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமோட ஃபைனல் ஸ்டெப்பில் இருக்கும். ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு சாவியை இன்சர்ட் பண்ண போகிறாரு. இதில் வந்து யாருக்கு வந்து இந்த பைக் கிடைக்க போதோ அவங்க சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லோரும் லைவாக பாருங்கள். ஓகேவா? போடுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ ரெடிங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. இப்போ இந்த கேமோட ஃபஸ்ட்டு சாவியை வின் பண்ணிட்டாங்க. பிரதர் வின் பண்ணிட்டாரு. ஓகே கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படியே ரெக்கார்டு வந்துருங்களேன். மாப்பிள அப்படியே இப்போ வந்து நம்ம நடத்துகிற இந்த பைக் பிரதர் தான் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாரு? இது நம்ம உண்மையாக பண்ணோமா இல்லை காலையிலேருந்து கேம் எப்படி நடந்துச்சு? ஆடியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. இவரும் எல்லாமே கலந்துக்கிட்டாரு. இவரும் லோக்கல் கிடையாது, வெளியிலேருந்து வந்து நம்மக்கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த பைக்கை வந்து வின் பண்ணியிருக்காரு. இப்போ இவரோட லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவர் வந்து நம்மகிட்ட சொல்லுவார். எப்படின்னு அப்படியே எல்லாரும் கேட்டுக்கோங்க. சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஒரு ஈவெண்ட்டும் ரொம்ப ஃபன்னாக போச்சு. ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நான் 2 மாதம் தான் போட்டேன். இருந்தாலும் நேம் வந்தோடனே ஒரே எக்ஸைட்மெண்ட்டு. எதுவுமே யோசிக்கலை. ஃபோன் பண்ணோடனே கிளம்பி வந்துட்டேன். நான் சென்னையிலேருந்து நைட்டு 1:30க்கெலாம் வந்துட்டேன். வந்துட்டு அப்புறம் காலையிலேருந்தே நல்லா போச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்கிறதே தெரியல. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். கேம் நடந்தது ஒவ்வொரு கேமும் உங்களுக்கு எப்படி இருந்தது? குட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. சீரியஸாக குட் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாம் ட்ரஸ்டடாக நடந்தது. எதுவும் ஃபேக்காலாம் நடக்கலை. ட்ரஸ்டடாக நடந்தது. எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. எந்த பிரச்சனையும் ப்ரோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்டில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஃபேக்கு, ஏமாத்திடுவாங்க, அவங்களுக்குள்ளே செலக்ட் பண்ணிடுவாங்க. நான் கூட அப்படி தான் நினச்சேன். நான் கூட அப்படி தான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் நம்புகிறேன் ப்ரோ. சீரியஸாகவே உண்மை தான் இது ப்ரோ. நம்மக்கிட்ட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிவ்வே மட்டும் கிடையாது, வருஷம் ஒரு பைக்கு கிவ்வே கொடுக்க தான் போகிறோம். இதை நம்புகிறவங்க நம்மளை வந்து வாங்குறவங்களுக்கும் அது தெரியும். அடுத்த இதில் கலந்துக்க முடியாதவங்க நெக்ஸ்ட் கிவ்வேல கலந்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த கிவ்வே எல்லாம் கன்சல்டிங்கும் மனைவி கிண்டையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா ப்ரோ? எல்லாத்துக்கும் நம்பிக்கை தானே வந்தவங்களுக்குலாம். இந்த பைக் உங்களுக்கு கிடைச்சது எப்படி ப்ரோ? யூஸ்ஃபுல்லா இல்லை எப்படி? உண்மையாலுமே எப்படி ஃபீல் ப்ரோ. பண்ணுறீங்க? நான் சென்னையில் எப்போவுமே அமௌண்ட் வந்துட்டு இப்போ பிஜி கட்டணும்னா பேரண்ட்ஸ்க்கு தான் கேட்குற மாதிரி இருக்குது. இப்போ பைக் இருக்குது. நான் ஏதோ சைடு இன்கம் பார்ட் டைமாக கூட நான் சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணுவேன் ப்ரோ. ஆமாம், ஒர்க் ஏதோ ஒன்று பண்ணுவேன். அப்புறம் எனக்குன்னு காலையிலே சொன்னேன், எனக்குன்னு ஒரு சொந்த பைக் இப்போ இருக்குது. ரொம்ப சொந்த பைக் இல்லை, இப்போது என் பேரில் ஒரு பைக் இருக்குள்ள ரொம்ப பெருமையாக இருக்குது ப்ரோ. ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ, பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. கண்டிப்பாக. குட் லக் ப்ரோ. ஓகே. அப்புறம் இது இல்லாமல் கலந்துக்கிட்ட எல்லாத்துக்குமே அது மட்டும் இல்லாமல் இந்த கலந்துக்கிட்டீங்களா 10 பேர், அந்த 10 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் வவுச்சர் இருக்குது. 5,000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சரு. நம்ம கன்சல்டிங்கில் வந்து நீங்கள் வண்டி வாங்கினாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வண்டி வாங்கினாலும் சரி, எந்த வண்டி வாங்கினாலும் நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ்லேருந்து 5,000 பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து கம்மி பண்ணி கொடுத்துருவோம். இவர் மட்டும் வின்னர் கிடையாது, கலந்துக்கிட்ட எல்லாருமே வின்னர் தான். உங்கள் 10 பேர்த்துக்கு அதனால் அந்த கிஃப்ட்டை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் இந்த நேரத்தில். மறக்காமல் அந்த வவுச்சர் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இப்போ இல்லை, நீ எப்போ வேணால் வந்து பண்ணிக்கலாம். அந்த 10 பேர்த்தில் பேலன்ஸ் இருக்கிற 9 பேர் மட்டும். ஓகேவா? அதாவது நீங்கள் 2 பேரும் செகண்ட் தேர்டு வந்தீங்க. ஓகேங்களா? இந்த கேமில் 10 பேர்த்தில் வந்து நீங்கள் செகண்டு, நீங்கள் தேர்டு. ஓகேங்களா? அதுக்காண்டி ஒரு அந்த 5,000 வவுச்சர் இல்லாமல் உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் இருக்குது. ஓகேங்களா? 1,000 ருபீஸ் 1,000 ருபீஸ். ஓகேங்களா? ஹாப்பிங்களா? ஹாப்பி தான் ப்ரோ. நீங்கள் எப்படி பாருங்க. ரொம்ப ஹாப்பிங்களா? ஹாப்பி ப்ரோ. ஹாப்பி. எப்படி ப்ரோ ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ட்ரஸ்ட்டாக பண்ணுறீங்க. நல்லா இருக்கு. ட்ரஸ்ட்டாக பண்ணுவோம். ஓகே. எனக்கு இல்லைனாலும் இங்கே வந்து ஃப்ரெண்டாக நான் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஓகே கைஸ், அதேமாரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பைக் கொடுக்க போகிறோம், ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, கொடுக்க மாட்டீங்க. அப்படி இல்லைனாலும் ப்ராப்பரான டாக்குமெண்ட் இருக்காது, புக்கு இருக்காது.
இந்த மாதிரி வண்டியெல்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ நம்ம கொடுக்க போகிற வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள புக்கு ப்ளஸ் வந்து இவர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதுக்கான என்ஓசி சர்டிஃபிகேட்டு எல்லாமே ப்ராப்பரான ரெக்கார்டோட கொடுக்க போகிறோம். ப்ரோவோட அப்படியே செக் பண்ணி அவர் சொல்லுவார் பாருங்க. ப்ரோ எப்படி ப்ரோ எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கா? ஓகே ப்ரோ, கரெக்டாக தான் இருக்கா? புக்கு என்ஓசி எல்லாமே கொடுத்துருக்கோமா? பார்க்குறேன். ஓகே ப்ரோ, இதான் ப்ரோ என்ஓசி. இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்களோட ஆடியோ ஆஃபீஸில் கொடுத்து. ஓகே, இது வந்து பழைய கஸ்டமரோட சைனு எல்லாமே இருக்குது, புக்கு எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. நீங்களே காமிங்க. ஜூம் பண்ணு. அது ஆனால் பிளர் பண்ணிடுங்க. போதும் கேக்கு நீங்க வேஸ்டா போயிடும். அதிசயத்தை பாருங்களேன். இது அதிசயம் இல்லையா? கனெக்ஷன் கட்டாயி மாறி வருதியா? எந்த கடையில வாங்குறது? இல்லைன்னா இது இந்த அப்படி இல்லை, நான் இல்லாட்டி இல்லை. எல்லம் பைக்கரும் மனவேல் 2 பேருமே தான் தெரியும். எல்லம் பைக்கையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நீங்களும் ஒரு வின்னராக ஆகலாம் கண்டிப்பாக. ரொம்ப ஹாப்பி ப்ரோ. சேஃப்டிக்காண்டி ஹெல்மெட் கொடுக்குறோம். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஹெல்மெட்டை நீங்கள் அப்புறம் வாங்கிக்கங்க. ஓகே ப்ரோ, பார்த்து போயிட்டோம்.